கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் தேவாலயத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை தட்டி கேட்டதால் அங்கு பணியாற்றி வந்த பாதிரியாரான ராபின்சன் என்பவர் மற்றும் அவரின் கூட்டாளிகள் இணைந்து தேவாலயத்தில் உள்ள பாதிரியார் இல்லத்தில் வைத்து சேவியர் குமார் என்ற நபரை அயன்பாக்ஸால் அடித்து படுகொலை செய்தனர். இந்த கொலை நடந்து 3 நாட்களாகியும் இன்னும் கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் தற்போது த ரோமன் கத்தோலிக் டயசிஸ் ஆஃப் குளித்துறை, அதாவது குளித்துறை மறைமாவட்டம் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருப்பது என்னவென்றால், மயிலோடு புனித முக்கேல் ஆதி தூதர் ஆலயத்தின் பங்கு தந்தை இல்லத்தில் கொலை செய்யப்பட்ட திரு சேவியர் குமாரின் மரணம் தொடர்பாக குளித்துறை மறை மாவட்டம் சார்பில் வெளியிடும் அறிக்கை. மிக கொடுமையான முறையில் திரு சேவியர் குமாரை கொலை செய்த சம்பவத்தை குளித்துறை மறை மாவட்டம் மிக கடுமையாக கண்டிக்கிறது. கொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை தொடர்வதற்கு மறை மாவட்டம் ஒத்துழைப்பை வழங்குகிறது. இவ்வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அருட்பணியாளர் ஜே ராபின்சனை அவர் வகித்து வந்த பணிகளில் இருந்து விடுவித்து மதுரை பேராயர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இக்கொலை வழக்கு சார்ந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் மறை மாவட்டம் முழு ஒத்துழைப்பையும் நல்குவதுடன் சட்ட நடவடிக்கைகள் பாரபட்சமின்றி நடைபெற காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். இப்படுகொலையில் பாதிப்புக்குள்ளான திரு சேவியர் குமாரின் குடும்பத்திற்கு அனுதாபங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குளித்துறை மறை மாவட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேவாலயத்தில் உள்ள பங்கு தந்தை இல்லத்தில் வைத்து படுகொலை செய்த பாதிரியார் ஜே ராபின்சனை அவர் வகித்து வந்த அனைத்து பதவிகளிலும் இருந்து தூக்கி எறிந்துள்ளது. இந்த அறிவிப்பு தற்போது அந்த குடும்பத்தாருக்கு சற்று ஆறுதலாக அமைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சேவியர் குமாரை இழந்து தவிக்கும் அவரின் குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். மேலும் இந்த சம்பவத்தில் அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறவும், அவர்களுக்கான நீதி கிடைக்கும்படியாகவும், குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படும்படியாகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.